ஈரோடு அந்தியூர் அருகே வனப்பகுதியில் உள்ள கிணத்தடி சோழக்கா உண்டு உறைவிட பள்ளியில் பயின்று வந்த 2 மாணவிகள் 1 மாணவன் உட்பட 3 சிறுவர்கள் வனப்பகுதியில் சிக்கிக் கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அடுத்தடுத்து என்ன நடந்தது, குழந்தைகள் மீட்கப்பட்டனரா என்பது குறித்து பார்க்கலாம். ஈரோடு அந்தியூர் அருகே வனப்பகுதியில் உள்ள கிணத்தடி சோழகா உண்டு உறைவிட பள்ளியில் பயின்று வந்த 5 மாணவர்கள் மற்றும் 2 மாணவிகள் என 7 குழந்தைகள் காக்காயனூரில் உள்ள கோயிலுக்கு செல்வதற்காக அடர்ந்த வனப்பகுதி வழியாக ஒத்தையடி பாதையில் சென்றதாக கூறப்படுகிறது. இதில் 2 சிறுமிகள் மற்றும் 1 சிறுவன் என 3 கால் வலி ஏற்பட்டதால் அடர்ந்த வனப்பகுதியில் அமர்ந்து விட்டதால் மீதமுள்ள 4 சிறுவர்கள் மட்டும் காக்காயனூர் சென்றுள்ளனர். 4 சிறுவர்கள் வனப்பகுதியில் இருந்து தனியாக வருவதை கண்ட ஊர் மக்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்து 3 உள்ளேயே இருப்பதை தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தங்கவேலு தலைமையில் 25 காவலர்கள் 4 குழுக்களாக பிரிந்து அடர்ந்த வனப்பகுதியில் தேடும் பணியில் ஈடுபட்டனர். இது தவிர மாவோயிஸ்ட் பிரிவு காவலர்கள் மற்றும் வனத்துறையினர் ஆகியோர் பல மணி நேரமாக அடர்ந்த வனப்பகுதியில் குழந்தைகளை தேடும் பணியில் ஈடுபட்டனர். இவ்வனப்பகுதியில் காட்டு யானை, சிறுத்தை, கரடி உள்ளிட்ட வன விலங்குகள் உள்ளதால் மிகுந்த அச்சமும் ஏற்பட்டது. இந்நிலையில் வனத்தில் காணாமல் போன 3 மாணவர்களையும் தற்போது கண்டறிந்து மீட்டுள்ளனர். வனத்திற்குள் வழி தவறி நின்ற நிலையில் அங்குள்ள கரடின் மீது நின்று கொண்டிருந்த 3 சிறுவர்களையும் கண்டுபிடித்து பத்திரமாக மீட்டுள்ளனர். பல மணி நேரமாக தேடிய நிலையில் சிறுவர்கள் மீட்கப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.